வேதாந்தாவை வந்து 100 crores ஃபைன் போட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் ஃபார் வயலேட்டிங் தி என்வைரன்மெண்டல் கைட்லைன்ஸ். இப்போ இவங்க வந்து ஒரு புதிய ப்ரப்போசலோட வந்திருக்கிறாங்க. அதாவது கன்சென்ட் டு ஆப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 2026 வந்து ஒரு நியூ ப்ரப்போசல் கொடுக்குறாங்க, கிரீன் ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனிங்கிறது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக நாடுகள் பல இடங்கள்ல இவங்க வந்து என்வைரன்மெண்டல் கைட்லைன்ஸை வந்து வயலேட் பண்ணி பல நாடுகளில் இவங்களை பேன் பண்ணவும் செஞ்சிருக்கிறாங்க. பட் ஸ்டில் இவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை இந்தியா என்கரேஜ் பண்ணுது அப்படின்னா இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து யாருக்கான கவர்மெண்ட்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்தியா ஒரு காலத்தில் வந்து காப்பர் எக்ஸ்போர்ட் கண்ட்ரியா இருந்தது, இப்போ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், மக்கள் எல்லாமே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி காப்பர் பிளான்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ வாட் டஸ் ஹி கன்வே டு தி பீப்புள் ஆஃப் இந்தியா? நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனிநபருக்கான ஒரு அரசியலை வந்து பண்ணுதா அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்கு. அப்ப நம்ம ஊர் ஆல்ரெடி அது வந்து கண்டாமினேட்டட் பிளேஸ் ஆயிடுச்சு தூத்துக்குடி. இதுக்கு மேல நீங்க என்ன கிரீன் ரீஸ்டார்ட் ப்ரொபோசல் கொண்டு வந்தாலுமே அந்த இடம் வந்து ஒவ்வாது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஏன்னா ஆல்ரெடி மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க, அந்த நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு பொல்யூட்டடான ஒரு பிளேஸ்ல திருப்பி நீங்க ஏன் தொடங்கணும்னு அடமெண்டா இருக்கீங்க. 14 people இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடணும்னு சொல்லி வந்து இறந்துருக்குறாங்க. இப்போ திருப்பி இதை ரீஇன்ஸ்டேட் பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் யார் பக்கத்தில் நிற்கணும்? ஒருத்தருடைய பர்சனல் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்காக நம்மளுடைய நாட்டையும் நம்மளுடைய நிலத்தையும் நம்ம காவு கொடுக்க போகிறோமா?